கோயம்புத்தூரை கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் அவர்களால் அனுப்பப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறார்கள். 2500 ரூபாய், ஒரு சில தொகுதியில, தெற்கு தொகுதியில 5000 ரூபாய். இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? இன்று இந்தியாவிலேயே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தை கெடுப்பதற்காகவே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரை பழி வாங்குறதுக்காக செந்தில் பாலாஜியை அனுப்பி இந்த வித்தையை காட்டிட்டு இருக்காரு. எத்தனை பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் தங்கள் மாண்பை இழக்காதவர்கள். நண்பர்களுக்கு வணக்கம். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய நிறைவு நாள் பிரச்சாரம் இன்று இருசக்கர வாகன பேரணியுடன் துவங்குகிறது. அதனை அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் துவக்கி வைக்கிறார். கோவை மாவட்டம் முழுவதும் கடந்த முறை போலவே 10க்கு 10 என்கின்ற ரீதியிலே நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏனென்றால் கோவை மாவட்டத்து மக்கள் யார் வளர்ச்சிக்காக வேலை செய்வார்கள், யார் மக்களுக்காக உழைப்பார்கள் என்பதில் தெளிவு பெற்றவர்கள். கடந்த 2 நாட்களாக கரூர் ரவுடி கும்பலின் வாயிலாக காவல்துறையை மிரட்டுவது, காவல் நிலையத்திலேயே ரகளை செய்வது, எதிர்க்கட்சி தொண்டர்களை அடித்து துவைப்பதுன்னு அராஜக ஒரு வெறியாட்டத்தை 2 நாட்களாக இங்கு கோயம்புத்தூரை கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் அவர்களால் அனுப்பப்பட்ட செந்தில் பாலாஜியினுடைய ஆட்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறார்கள். கோவைக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க தான். ஆனா அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தெளிவான முடிவு எடுப்பார்கள் நிச்சயமா. அதனால் 2500 ரூபாய், ஒரு சில தொகுதியில, தெற்கு தொகுதியில 5000 ரூபாய். இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு? டாஸ்மாக்ல அடிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ள, காவிரி மணலை வித்து மணல் மாஃபியா மூலமா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ள, இதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வேகமாக வளர்ந்து வருகின்ற நகரம். இன்று இந்தியாவிலேயே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நகரத்தை கெடுப்பதற்காகவே திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரை பழி வாங்குறதுக்காக செந்தில் பாலாஜியை அனுப்பி இந்த வித்தையை காட்டிட்டு இருக்காரு. எத்தனை பணம் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கோயம்புத்தூர் மக்கள் தங்கள் மாண்பை இழக்காதவர்கள், தங்களுடைய மரியாதையை விட்டுக் கொடுக்காதவர்கள். நிச்சயமாக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பாடம் புகட்டுவார்கள் அப்படிங்கறதுல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, மக்களுக்காக அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் நிற்கிறார்கள். மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக சகோதரிகள் எந்த இடத்திலையும் பாதுகாப்பு இல்லாத நிலையை உருவாக்கிவிட்டு இன்னைக்கு 2500 ரூபாயை தூக்கி போட்டு பெண்களை கவர முடியுமான முயற்சி பண்றாங்க. எல்லா இடத்துலயும் போதைப் பொருள் வித்துட்டு, போதைப் பொருள் வாயிலாக திமுக காரர்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டு அந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சு நம்ம எதிர்கால சந்ததியை தொலைத்து விட்டு இந்த பணத்தை நம்மிடம் கொடுத்து வாக்கு வாங்க வருகிறார்கள். மக்கள் தெளிவாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. இந்த வாகன பேரணியை துவக்கி வைக்க வந்திருக்கின்ற அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அத்தனை தேர்தல் குழு உறுப்பினர்கள் வாயில் அவர்களுடைய சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.